குளத்தூர்ல தலைவர் வராரு. குளத்தூர்ல தலைவர் வரும்போதும் அங்க ஒரு பெரிய பிளான் அந்த இடத்துல கட்டமைக்கப்படுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம், அல்ல சுனாமி, அல்ல மாதிரி கூட்டம், அல்ல வாயு. அதே இடத்துல அந்த ஸ்பாட்ல ஸ்டாலின் போறாரு. கூட்டமே கிடையாது. தி கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ வடிவல் நட்டரார் பாருங்க, கூட்டமே இல்லாத. இவ்வளோ சாதனை செஞ்சிருக்கிற, இவ்வளோ மக்கள் செல்வாக்கா இருக்கிறன்ற உன்னை பாக்குறதுக்கு ஹோட்டல் இல்லாம கோழி பிரியாணி இல்லாத தலைக்கு 1000 ரூபாய் இல்லாத கூட்டம் வரலையே. தலைவரை விஜயை எதிர்க்கணும், விஜய்த்த அவருடைய அரசியலை முடக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் உயிரோடு விளையாடுறது திட்டமிட்டுருப்பாங்க. இவ்வளவு பேர் வருவாங்க தெரியும். ஆனால் அங்க அசம்பாவிதம் நடக்கணும், அங்க பிணங்கள் விழணும், அந்த பிணத்து மேல நின்று நாம அரசியல் செய்யணும். ரத்த வெறி பிடிச்சி ரத்த காட்டேரி மாதிரி அலையலாம் திமுக காரன். அவர் ரோட் ஷோ போல, ஸ்டாலின் போனதுதான் ரோடு ஷோ, உதயநிதி போறதுதான் ரோடு ஷோ. ஜீப் திறந்த ஜீப்ல நின்றுன்னு அவங்க போறாங்க பாரு, அதுதாங்க ரோடு ஷோ. இவங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் ஸ்பாட்டுக்கு தலைவர் வரணும். எப்படி வருவார்? ஹெலிகாப்டர்ல வருவாரு. இப்ப தன்னெழுச்சியா மக்கள் தலைவர் விஜய்க்கு கூடுறான். நடிகனை பார்க்க போட்டான். ஏதாவது உன் புள்ளைய நடிகை பார்க்கலாம். ஒரு நடிகனை பார்க்க எங்க வருவான்? இந்த தெருவில் போனா வருவான். இல்ல பக்கத்து தெருக்கு வராரு வருவான், பக்கத்து தெருக்கு போறாரு வருவான். ஒரு வேலூர் போறாரு, எங்கன்னா ஐவேல போறாரு, கிராமத்துல இருந்து 8-10 கிலோமீட்டர் கல்லுலையும் முள்ளுலையும் வாய்க்கா வரப்புல இறங்கி ஓடி வராங்க. அப்புறம் எப்படி அவன் நடிகனா பார்க்கறான்? கிடையாது. தன் குடும்பத்தில் ஒருவனாக பார்க்கிறான், தன் உறவினரா பெத்த புள்ளையா பார்க்கறாங்க. நம்மளை காக்க வந்த தலைவனை அவரை பார்க்கறாங்க. அந்த தலைவனை தரிசிக்கணும் அப்படின்னு அவங்க நடிக்கிறாங்க, வராங்க. அது திமுக வைத்திருச்சு. வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, அவங்களாலே முடியாம இப்படி ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுது என்பது உண்மைதான். அதெல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் நிக்கிறாங்க சார். அவங்க கட்டுப்படுத்த முடியாது, காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும். ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குதுன்னா நீ வாலண்டியர்ஸ் பொறுப்பு. வீதிக்கு வந்தாச்சு, இது சட்டம் ஒழுங்கு, நீ தான் அதை பார்க்கணும். போலீஸ்ல சார், போலீஸ் நினைச்சா 1 மணி நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிடுவான் சார் எலெக்ஷன். தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இப்போ புதுச்சேரியிலையும் அதே மாதிரி அனுமதி வழங்கப்படாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டில் கிடையாது, புதுவையில தான். 72 கட்சி ஆரம்பிச்சோன்னா புதுவையில தான் ஆட்சி பிடிக்கிறது. அந்த பயம் அங்க இருக்குதுங்க புதுவையில. அந்த தாக்கத்தை எம்ஜிஆர் ஏற்படுத்தி அந்த தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி விடுவாரோ? இந்த மிரட்டல்கள், பாட்டில் தூக்கி அடிக்கிறதும் சரி, இந்த மாதிரி க்ரௌடை அன்கண்ட்ரோலபிளாக விடுறதும் சரி, இந்த மாதிரி போக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா, இப்படியே அதுக்கு பயந்து தள்ளி வச்சு போயிட்டே இருந்தோம்னா அடுத்த ஒரு 20 நாள் கூட முழுசா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை எப்படி நம்மளுடைய பிரச்சாரம் வேகம் எடுக்கும்? POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655583088. சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்த வேகத்திலேயே தொடர்ந்து இங்கே பிரச்சனைகள் தான். அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்குதோ கூடிய பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. வில்லிவாக்கத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு பாட்டில் வீச்சு சம்பவம், இதை யார் முன்னாடி இருந்து பண்ணுறா? இதுக்கான பின்னணி என்ன சார்? தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் தொடங்குறதுல தொடர் இடையூறு அவருக்கு கொடுத்து தான் இருக்கிறாங்க. அதோடைய உச்சமாக கரூரில் நடந்த சம்பவம். இவர் இதுக்கு மேலே வெளியவே போகக்கூடாது, இதோட இவரை முடைக்கணும், இவர் அரசியல் வாழ்க்கை இதோட முடைக்கணும் அப்படின்னு தான் கரூரில் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய சதி வலை அங்கே பின்னப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்துக்கினே தான் வருது அவங்களும். ஆனால் தலைவர் இதெல்லாம் விடுற மாதிரி இல்லை. அவரும் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக அவர் முயற்சி முன்னெடுத்துன்னு போய்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ வில்லிவாக்கத்தில் கூட்டம் நடக்குது. வில்லிவாக்கம் கூட்டம் நடக்குதுன்னா குளத்தூர் சம்பவம். குளத்தூரில் தலைவர் வராரு. குளத்தூரில் தலைவர் வரும்போதும் அங்கே ஒரு பெரிய பிளான் அந்த இடத்துல கட்டமைக்கப்படுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறான். அல்ல சுனாமி, அல்ல மாதிரி கூட்டம், அல்ல வாயு. அதே இடத்துல அந்த ஸ்பாட்ல ஸ்டாலின் போறாரு. காலி ரோட்ல யாருமே இல்லாத கடையில டீ ஆத்தின்னு போறாரு, கை காட்டின்னு. யாருமே கூட்டமே இல்லாத ஸ்டாலினுக்கு 1000 போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியா கூடுறான். இங்க போலீஸ் பாதுகாப்பே இல்லை. மக்கள் உயிர்களோடு இவர்கள் விளையாடுகிறார்கள். இப்போ தலைவரை விஜயை எதிர்க்கணும், விஜய்த்த அவருடைய அரசியலை முடக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் உயிரோடு விளையாடுறது. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தலைவர் இப்படி போறார், தலைவர் இப்படி வரார், தலைவர் வராரு, பஸ் இப்படி போகுது, தலைவர் வந்துக்கிறார். தலைவர் வராருன்னா தலைவர் மேல இருந்து கை காட்டுறாரு, அந்த வண்டியில இருந்து கை காட்டுறாரு. மக்கள் பூரா அவரை பார்க்கறான். கீழே இருக்கிற பப்ளிக் தலைவரை பார்க்கறான், பஸ் டிரைவர் தலைவரை பார்க்கறான், பஸ்ல இருக்கிற பப்ளிக்கும் தலைவரை பார்க்கறாங்க. நடுவுல பேரிகேட் கிடையாது, பஸ்ஸுக்கும் பப்ளிக்கும் பேரிகேட் கிடையாது. பஸ்ஸும் பப்ளிக்கும் ஒன்னா இருக்கிறாங்க. இவன் தலைவரை பார்த்துக்கினே வண்டியை மூவ் பண்றான். கீழே இருக்கிற பப்ளிக் தலைவரை பார்த்துக்கினே பஸ் மேல இருக்கிறாங்க. இப்போ இது இன்னும் இது எங்க போக முடியாது? அப்போ ஏதாயில ஒன்று நடந்து ஒரு 10-20 பணம் விழுந்துச்சுன்னா நாங்கள் தான் சொன்னோமே, கேட்குறீங்களா? விஜய் வந்தாலே இப்படி தான் நடக்குது, எங்களுக்கு இப்படி சொன்னாங்க, எங்களுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு இல்லாத போலீஸை வச்சேன். உடனே போலீஸ் கமிஷனர் பிரஸ் மீட்டை பார்க்க வந்துடுவார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவங்க கேட்கல, இப்படி இந்த மாதிரி உப்பாவை கிண்டிடுவாங்க உடனே. இதெல்லாம் ஒரு தலைவர் உணர்ந்துட்டார். குளத்தூர்கிட்ட வரும்போது
கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வரும்போது தலைவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா இன்னொரு கரூர் இங்க ஏற்படுத்துறதுக்கு இவங்க திட்டம் போட்டுக்கிறாங்க. பின்ன அரசியலை நடத்துவதற்கு இவங்க தயாராயிட்டாங்க. மனசாட்சி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் என்பதே இவங்களுக்கு இல்லாத போயிட்டு இருக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு உடனடியாக புறப்படணும்னு வில்லிவாக்க கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு தலைவர் புறப்பட்டுட்டார். சரி, தலைவருக்கு நெருக்கடி, தலைவர் ஒரு கூட்டத்துக்கு நெருக்கடி, அந்த கட்சிக்காரங்க நடத்துகிற கூட்டத்துக்கு வில்லிவாக்கத்தில் நெருக்கடி. ஆதவர்ஜனம் ஆதரிச்சு கூட்டம் நடக்குது. அதுக்கு முன்னாடி கொளத்தூர்ல மக்கள்கிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் 2 கட்சிக்கும் போட மாட்டாங்க நோட்டை. ஒரு அம்மா சொல்றாங்க, நான் நோட்டாக போட போறேன். அப்போ இப்படி ஒரு போக்குவரத்து நெரிசலும் மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி விட்டு கொஞ்ச நஞ்சம் பொதுமக்கள், கொஞ்சம் நஞ்சம்னா பொதுமக்களுடைய ஆதரவையும் விஜய்க்கு எதிராக திருப்பினுங்கிற மையப்புள்ளியில் இருக்காங்களா? விஜய்க்கு எதிராக? ஆமா, இல்லைங்க, அவங்க நோட்டானு போகிறது அது வேற. நான் பார்த்தேன், அந்த லேடியை பார்த்தேன், அவங்க போகிறது வேற. ஆனால் அதை விட மக்கள் அதிகமாக சொன்னாங்க, இந்த தெருவில் இவ்வளோ பஸ் வந்ததே இல்லைங்க, டெப்போவில் நிற்கிற மாதிரி பஸ் நிற்குது. எப்பவும் நாங்கள் பஸ்ஸுக்காக காத்துன்னு இருப்போம், பஸ்ஸே சரியாக வராது. இன்னைக்கு இவர் வரும்போது இன்னும் இத்தனை பஸ் வரிசை கட்டின்னு வருது, காலி ஆம்புலன்ஸுங்கெல்லாம் வருது, எங்கெங்க போகிற ரூட்டு பஸ்ஸெல்லாம் இந்த ரூட்டில் திருப்பி விடுறானுங்க அப்படின்னு பப்ளிக் கேட்குறாங்க. அது வேணும்னுமேங்க, வேணும்னு இடையூறு ஏற்படுத்துறாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்லுது, அவங்க வந்து 200 பேர் தான் சொன்னாங்க, 500 பேர் தான் சொன்னாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு போலீஸை கேட்குறேன், நீங்கள்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறீங்களா, இல்லை அமெரிக்கா, லண்டன், கனடா மாதிரி நாட்டிலேருந்து வந்து இறங்கிட்டீங்களா? விஜய் வெளியே வந்தால் மக்கள் தன்னெழுச்சா கூடுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை யாரை ஏமாத்துறதுக்கு நாடகம் திட்டம் போடுறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? 200-300 பேர்ன்றது கட்சி நிர்வாகி. என் கட்சியில் எத்தனை நிர்வாகி வருவான்னு நான் சொல்ல முடியும். மாவட்ட செயலாளர் வருவான், பகுதி செயலாளர் வருவான், அட்டை செயலாளர் வருவான், மாவட்ட இணை துணை மகளிர் அணி, அவங்க இவங்கன்னு ஒரு 200 பேர் வரலாம், 300 பேர் வரலாம் தான் சொல்லுவோம். மக்கள் தன்னெழுச்சா வீடுகள்லேருந்து வீதிக்கு வரும்போது யாரால் தடுக்க முடியும்? அதை யாரால் கணிக்க முடியும்? அதை உளவுத்துறை தான் கணிக்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு விஜய் வரும்போது மக்கள் எவ்வளோ கூடுறான், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுது அப்படின்றத உளவுத்துறை கணிச்சிருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் எதிர்பார்க்கலன்னா இது யாரை ஏமாத்துற வேலை? இது யாரை ஏமாத்துற வேலை உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ கூடுவான்னு தெரியாதா? ஒரு திட்டமிட்டிருப்பாங்க சார், திட்டமிடுதல் இல்லைன்னு சொல்லக்கூடாது, திட்டமிட்டிருப்பாங்க. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும். ஆனால் அங்கே அசம்பாவிதம் நடக்கணும், அங்கே பிணங்கள் விழணும், அந்த பிணத்து மேலே நின்று நாம அரசியல் செய்யணும். ரத்த வெறி பிடிச்சி ரத்த காட்டேரி மாதிரி அலையறான் திமுக காரன், புரியுதுங்களா? ரத்த வெறி பிடிச்சி ரத்த காட்டேரி மாதிரி அப்படி அலையறாங்க. இது என்ன, இது அரசியல்? இது இப்போ பப்ளிக் மீட்டிங் நடக்குது, எங்கிருந்து வந்து பாட்டில் வந்து விழுது, மெத்த மேலே எவனோ இருந்து. அப்போ விஜய் அவர்கள் வில்லிவாக்கம் பக்கம் போயிருந்தா இந்த தாக்குதல் அவர் மேலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நடக்கும்ல, அதை அவர் உணர்றாருல. கொளத்தூர்ல இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொளத்தூர்ல ஒரு வில்லிவாக்கம் போகணும், அவர் ரோட் ஷோ போல. ஸ்டாலின் போனது தான் ரோடு ஷோ, உதயநிதி போறது தான் ரோடு ஷோ. ஜீப்பு திறந்த ஜீப்ல நின்றுக்குன்னு அவங்க போறாங்க பாரு, அதுதாங்க ரோடு ஷோ. இவங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் ஸ்பாட்டுக்கு தலைவர் வரணும். எப்படி வருவார்? ஹெலிகாப்டர்ல வருவாரு? ஒரு காரில் தானே வர முடியும், ஒரு வாகனத்தில் தானே வரணும், பிரச்சார வாகனத்தில் உட்காந்துன்னு வராரு. மக்கள் அவர் வராரு, இந்த வழியா வராருன்னு அவன் தென்னடிச்சா கூட்டினா யார் என்ன பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? இப்படி கை காட்டுறாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ கையை காட்டணுமா இல்லையா? என்னையா கையை காட்டுறோம், மரியாதை அதை போறாரு, மதிக்க மாட்டேன், பேச மாட்டான். இப்போ கையை கை தானே காட்டணும். அவர் ஒரு ஸ்பாட்ல இருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போறாரு, அவர் ரோடு வழியாக தான் பை ரோட தான் போகணும், ஹெலிகாப்டர்ல போய் குதிக்க முடியாது. இது எப்படி இது வந்து ரோட் ஷோ ஆகும்? இது ரோடு ஷோ கிடையாது. ஸ்டாலின் போனார் பாருங்க, ஸ்டாலின் நடந்து போனார்ல, அந்த வண்டியில் ஜீப்ல நின்று கொளத்தூர்ல போனார் பாருங்க, அதுதான் ரோடு ஷோ. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? கூட்டமே கிடையாது, கூட்டமே கிடையாது. த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ வடிவல் நடத்துறாரு பாருங்க, கூட்டமே இல்லாத, கிரௌடே இல்லாத வர. இவ்வளோ சாதனை செஞ்சிருக்கிற, இவ்வளோ மக்கள் செல்வாக்கா இருக்கிறன்ற உன்னை பார்க்கறதுக்கு குவார்டர் இல்லாம கோழி பிரியாணி இல்லாத தலைக்கு 1000 ரூபாய் இல்லாத கூட்டம் வரலையே. கலைஞருக்கு தண்ணி அடிச்சா கூட்டம் வந்தது, பெருந்தலைவர் காமராஜருக்கு தண்ணி அடிச்சா கூட்டம் வந்தது. காமராஜர் நடிகரா? மக்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டிலேயே ஒருத்தருடைய மரணத்துக்கு மிகப்பெரிய அளவில் லட்டி சார்ஜ் துப்பாக்கி சூடு நடந்தது அது காமராஜருடைய மரணத்துக்கு தான். பல லட்சம் பேர் கொண்டார் ராஜாஜால. ஏன்? அவர் மக்களுக்கான தலைவர், பெருந்தலைவர். ஐயோ கர்ம வீரர் மறைஞ்சிட்டாராம, மக்களுக்கான தலைவர். நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் கொளத்தூர்ல நீங்க இவ்வளவு காலி ரோட்ல போக மாட்டீங்க. நீங்க மக்களுக்கான அரசியல் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமையை குவார்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். இப்போ தன்னெழுச்சா மக்கள் தலைவர் விஜய்க்கு கூட்டுறான், நடிகனை பார்க்க கூட்டம், ஏதாவது உன் பொண்ணு நடிகை இட்டுன்னு பார்க்கலாம். அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிறது. அது எப்படி மாறாது அப்படிங்கிறத தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அது ஓட்டா மாறுதா ஓட்டா மாறலையான்றது 4ஆம் தேதி தான் பார்க்கணும். அது 4ஆம் தேதி பார்க்கணும். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? 23ஆம் தேதி தேர்தல், 4ஆம் தேதி பார்க்கணும். ஓட்டா மாறுதா அப்போ பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? ஒரு நடிகனை பார்க்க, எந்த நடிகனை பார்க்க கூட்டம் கூடும்? நாங்கள்லாம் நடிகனை பார்க்கலையா? 38 வருஷம் எங்களுடைய அரசியல் அனுபவத்தில் நாங்கள் எத்தனை நடிகரோட பழகிருப்போம், பேசியிருப்போம், பார்த்துருப்போம். நாங்கள் பார்க்கலையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் தன்னெழுச்சா இவருக்கு தானே கூடுறாங்கன்றத நாங்கள் நல்லா பார்க்குறோமே. ஒரு நடிகனை பார்க்க எங்கே வருவான்? இந்த தெருவில் போனால் வருவான். இந்த தெருவில் ஆக்டர் போகிறாரு, இல்லை பக்கத்து தெருவுக்கு வராரு, வருவான்.
பக்கத்துக்கு போறாரு வருவான். கீழே இறங்கிலாம் போக இந்த மெயின் மாட்டாங்க, ரோட் சிக்னல் போவான், பால்கல் நின்று பார்ப்பான். பால்கனில இருந்து பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கடந்து ஏங்க ஹைவேல போறாருங்க. ஹைவேல போகும்போது பக்கத்துல ஹைவேஸுக்கும் கிராமத்துக்கும் எத்தனை கிலோமீட்டருக்கு இடையில பூரா வயல்வெளி தான் இருக்கும். வாய்க்கா வரப்பு வயல்வெளி தாண்டி தான் ஊர் இருக்கும். ஒரு வேலூர் போறாரு எங்கன்னா ஹைவேல போறாரு, கிராமத்துல இருந்து 8-10 கிலோமீட்டர் கல்லுலையும் முள்ளுலையும் வாய்க்கா வரப்புல இறங்கி ஓடி வராங்க. அவரை பார்க்கணும். அப்புறம் எப்படி அவன் நடிகனா பார்க்கறான்? கிடையாது, தன் குடும்பத்தில் ஒருவனாக பார்க்கிறான். தன் கூட போறது அண்ணனா தம்பியா, தன் குடும்பத்துல தாய் மாமனா, ஒரு பெரியப்பாவா சித்தப்பாவா, தன் உறவினரா பெத்த புள்ளையா பார்க்கறாங்க. அப்படிதான் பார்க்கறாங்க, தன்னெழுச்சியா பார்க்கறாங்க. நம்மளை காக்க வந்த தலைவனை அவரை பார்க்கறாங்க. அந்த தலைவனை தரிசிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, வராங்க. அது திமுக வைத்தறிச்சல். இப்பேற்பட்ட கூட்டம் கூடுது. சரி, என்னோட கேள்வி என்னன்னா, கரூரில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து இங்கே கூடுற கூட்டத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை நம்ம கையாண்டிருக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம வந்து வாலண்டியர்ஸ் இருந்தாங்க, நானும் பார்த்தேன் அந்த காணொலியில், வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்களாலேயும் முடியாமல் இப்படி ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடுது என்பது உண்மைதான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாலண்டியர்ஸ் எங்க போனாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடியது. புரியுதுங்களா? வாலண்டியர்ஸ் அப்படின்னு கேட்டால் தலைவர் காலத்தில் வாலண்டியர்ஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இப்பதான் அந்த ஒரு நாகரிகம் இப்பதான் வந்திருக்கு. நம்மளே ஆளை ரெடி பண்ணணும். அதெல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. சார், அவங்க கட்டுப்படுத்த முடியாது. காவல்துறை தான் கட்டுப்படுத்தணும். ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குதுன்னா நீ வாலண்டியர்ஸ் பொறுப்பு. வீதிக்கு வந்தாச்சு, இது சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். நீ தான் அதை பார்க்கணும். போலீஸ்ல சார், போலீஸ் நினைச்சா 1 மணி நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிடுவான் சார் எல்லாத்தையும். அந்த காக்கி சொக்காக்கு இன்னமும் அவ்வளோ மரியாதை இருக்குது தமிழ்நாட்டில். உங்களோட கணிப்பு எவ்வளோ, எத்தனை போலீஸ்கள் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்சு நான் கேமரா பார்க்கும்போதெல்லாம் ஒரு 2-3 போலீஸ் தான் கிட்ட ஓடுறாங்க. நான் வீட்டில் பேசி நான் பார்க்குறேன், அந்த வீடியோ லைவ்ல பார்க்குறோம். ஐயோ, இன்னும் எதுனா நடந்துடும் பொழுது எங்க போலீஸை காணும்? ஏன் கயிறு கட்டி கூட்டத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணல? இல்லப்பா, பெரம்பூர்ல விஜய் அவர்களே சொன்னாங்க, ஆதவர்ஜனமும் சொன்னாங்க, பெரம்பூர்ல நல்ல ஒரு போலீஸ் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆமா, குளத்தூர்லயும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனா வில்லிவாக்கம் வரும்போது போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதான் பெரம்பூர்ல கொடுத்தாங்க, குளத்தூர்ல ஒத்துழைப்பு கொடுக்கலங்க. தலைவர் வராருங்க, தலைவர் வண்டி கிட்ட போலீஸ் இல்லைங்க. எல்லாமே கிட்ட போறாங்க, வண்டி மூவ் ஆகுதுங்க, ஜனம் இப்படி மூவ் பண்றாங்க. ரோடு பெரிய ரோடு, அவன் பின்னாடி போயிடலாம், போறதுக்கு இடம் இருக்குது, போக முடியல அப்படின்னு சூழ்நிலை கிடையாது, போயிடலாம் பின்னாடி. ஆனா எல்லாம் முன்னாடி வரான், அவரை பார்க்கணும். அப்போ போலீஸ் என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தணும், பேரிகார்ட் போடணும், அங்கங்க பேரிகார்ட் போடணும், போலீஸ் போட்டு பேரிகார்ட் போட்டு நிறுத்தணும். இதை போலீஸ் செய்ய தவறு. ஏதாவது பிரச்சனை வருமா நினைக்கிறேன். இன்னும் கேட்டால் ஒரு வீடியோ காலையில பார்த்தேன், தலைவர் வராரு, ரோட்டுக்கு நடுவில் அந்த சுவர் கட்டி இருக்கிறாங்கல்ல, அந்த பேரிகார்ட் மாதிரி சுவர் கட்டிருக்காங்கல்ல, அந்த சுவர் மேல ஒரு பையன் ஏறி நிக்கிறான். அவன் ஒண்ணு அவன் நின்று கை காட்டுறான். அவனை பிடிச்சி ஒரு போலீஸ் அப்படியே கீழே தள்ளி விட்டார். அவன் அப்படியே கீழே விடலாம். அந்த பையன் அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாம் கத்துறாங்க, ஏன் தள்ளி விட்டீங்க, இப்படிதான் கரூர்ல பண்ணீங்களா அப்படின்றாங்க. போலீஸ் சமாளிக்க முடியாத கஷ்டப்படுது. அந்த வீடியோ அங்கிட்ட இருக்கு. போலீஸ் இல்லங்க சாரிங்க உடனே இப்படி தள்ளி விடுறாங்க. அந்த பையன் அப்படி தள்ளுறாங்க. அசம்பாவிதம் நடக்கணும்னு பாக்குறாங்க. சார், ஏதாவது நடந்துருமா? அவங்களுக்கு தகவலை ஏதாவது சாகணும், எவனா சாகணும், எப்படியாவது அவன் 2 வீலர் போய் கீழே மாட்டிக்கணும், இல்லை ஏதாவது விழுந்து ஏதாவது இவன் மரணம், இவன் இறப்பு, இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு தகவல் வந்தால் தான் அவருக்கு எதிராக நம்ம எதனா பண்ண முடியும். அப்படின்னும் போது நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கிறோம். இப்போ இதுக்கு காரணம் வந்து திமுக தான் தொடர்ந்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. 100% திமுக தான். ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி படுத்தே விட்டானையான்ற நிலைமை தான் சார் அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த திமுக எதிர்ப்பு இப்ப கிடையாது. அம்மா காலத்தில் இருந்த திமுக எதிர்ப்பு இப்ப கிடையாது. இன்னைக்கு அதிமுக வந்து திமுகவோட நட்பு பாராட்டுது. தொண்டனை சொல்லல, மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களை சொல்றேன். அதிமுகவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் திமுக அமைச்சர்களோடு கைகோர்த்து கொண்டு காரியம் சாதிச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டா போறாங்க. அதனாலதான் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய தொந்தரவை கருணாநிதி கொடுத்தார், அம்மாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவை கருணாநிதி கொடுத்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தொந்தரவும் ஸ்டாலின் கொடுக்கல. குறைஞ்சபட்சம் கொடைநாடு கொலை வழக்க கூட எடுத்து நடத்தல. நான் ஆட்சிக்கு வந்தால் கொடைநாடு கொலை வழக்கில் பின்புலத்தில் இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிப்பேன் சொல்லி 5 வருஷம் ஆகுது. ஸ்டாலின் இன்ன வரைக்கும் ஒரு துருப்பு கூட அந்த கொடைநாடு வழக்கில் தூக்கி போடல. ஒரு முதலமைச்சர் இருந்த வீட்டில் மின்சாரமே துண்டிக்கப்படக்கூடாது. 24 மணி நேரம் அங்க மின்சாரம் வந்து தனி தடத்துல வரணும் மின்சாரம் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு. அந்த முதலமைச்சர் இருந்த அந்த கோடநாடு பங்களால எப்படி மின்சாரம் அங்க தடைப்பட்டது, எப்படி காவலாளி படுகொலை செய்யப்பட்டார், அங்க வேலை செஞ்சவங்க எப்படி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அதை தாண்டி இந்த கொலைக்கு தொடர்புடைய சிலர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள், அங்க இருக்கிற முக்கிய தஸ்தாவேஜுகளும் எப்படி கொள்ளை போனது, அது இன்னதான் தஸ்தாவேஜ் அங்க வந்து காணாத போச்சு, எப்படிங்க யாருமே இதை பத்தி பேசலைங்க. எந்த நடவடிக்கை ஒரு முதலமைச்சர் வீட்டில் காணாம போச்சுங்க, இன்னும் ஃபைல் காணும், இன்னும் ஆவணும், இதுவரையில தெரியாதுங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது. ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மென்மையான எதிரியா ஸ்டாலினுக்கு தெரிகிறார். இவர் இருந்தா நம்மளுக்கு போதும், இந்த பீஸ் இருக்குடா காலத்துக்கும், இந்த பீஸ் இருந்தா நம்ம தாண்டா, அந்த அளவுக்கு ஸ்டாலின் இருக்கிறார். இப்போ இவர் இல்ல, அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு, விஜய் தாண்டி வராருன்னு போது இவங்களால தாங்க முடியல. ஐயோ, இந்த குழந்தை தான் இருக்கும் நம்மளுக்கு எதிரியா, நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் உதயநிதியை உட்கார வைக்கலாம்னு பார்த்தா இந்த விஜய்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இப்படி நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுது. அந்த பயம்
அந்த அச்சம். ஓகே, தமிழ்நாட்டில் இந்த நிலைமை, இப்போ புதுச்சேரியிலையும் அதே மாதிரி அனுமதி வழங்கப்படாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுதான் சார் போய், அதாவது இதனுடைய தாக்கம் அங்கேயும் இருக்கு இல்லையா? புதுச்சேரியில் ரங்கசாமி இருக்கிறாரு, அவரு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு, புரிஞ்சுங்களா? அங்க அவங்களுக்கு நெருக்கடிக்க ஜனநாயகம் படத்துக்கு யார் தடை பண்ணுச்சு? சட்டகோமர் தானே பண்ணுச்சு. அவங்க கையில தான் சென்சார் கொடுக்குது. அவங்களுடைய தலைமை வழக்கறிஞர் தானே வந்து அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு வாதாடினாரு, மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், புரிஞ்சுங்களா? அப்போ இவங்க தான் செஞ்சாங்க, நம்மளுக்கு தெரியுதுல்ல. இதே தான் புதுச்சேரியில் அவரை பார்த்து பயப்படுறாங்க சார், அவர் கால் ஊனிடக்கூடாது. ஏன்னா இப்போ முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டில் கிடையாது, புதுவையில் தான். 72 கட்சி ஆரம்பிச்சோன்னா புதுவையில் தான் ஆட்சி பிடிக்கிறார், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 77 தமிழ்நாட்டில் பிடிக்கிறார். தமிழ்நாட்டில் பிடிக்கும் போது மீண்டும் அங்கே புதுச்சேரியில் மறுபடியும் பிடிக்கிறார். 2 முறை ஆட்சி, 2 முறை ஆட்சி அமைத்த அதிமுகவின் பரிதாப நிலை இன்னைக்கு 2 சீட்டு தான் அங்கே வாங்குறாங்க, சரிங்களா? அது அவங்க எப்படி போச்சு அதை சொல்லிட்டு படுத்தே விட்டான் ஐயா. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை முடிச்சிட்டாரு. அந்த தொண்டம் முறை விசிலுக்கு தான் ஓட்டு போட போறான். அந்த பயம் அங்க இருக்குதுங்க புதுவையில். அந்த தாக்கத்தை எம்ஜிஆர் ஏற்படுத்தி அந்த தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி விடுவாரோ, அந்த பயம், அந்த அச்சம் அவருக்கு தடை ஏற்படுத்துறாங்க. நிச்சயமா புதுவையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். சரி, இப்போ தொடர்ந்து இந்த 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 மிரட்டல்கள், பாட்டில் தூக்கி அடிக்கிறதும் சரி, இந்த மாதிரி க்ரௌடை அன்கண்ட்ரோலபிளாக விடுறதும் சரி, இந்த மாதிரி போக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா, இப்படியே அதுக்கு பயந்து தள்ளி வச்சு போயிட்டே இருந்தோம்னா அடுத்த ஒரு 20 நாள் கூட முழுசா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை எப்படி நம்மளுடைய பிரச்சாரம் வேகம் எடுக்கும்? இப்போ நம்ம தலைமை தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கிறோம், இவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க, சரி? ஏன்னா இவர் ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறார், இவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவாங்கன்னு உறுதியாக நம்புறோம். அதை இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆமா, உறுதியாக நம்புவோம். இவர் தலைவர் மக்களை சந்திக்க தான் போறாரு. ஒன்று கேட்டுங்க, தலைவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றத எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு இவ்வளவு இடையூறு ஏற்படுத்துறாங்க, நம்மை கொல்ல சதி செய்கிறார்கள், பப்ளிக்கு தெரியும். நம்மை கொல்ல, நம்மளை கொல்ல சதி பண்றாங்க. அவரை பார்க்க போனா அந்த நெரிசல்ல, இது தலைவருக்கு தெரியும். தலைவர் இதுக்காக தான் ஒதுங்கி போறாருன்னு தெரியும். எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்து போயிருக்கு, எல்லாரும் விஷயம் தெரியும். சார் நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, 23ஆம் தேதிக்காக தான் மக்கள் காத்துனுங்கிறோம். நாங்கள் கள நிலவரம் பார்க்குறோம் இல்லையா? எத்தனை தேர்தலை பார்த்துருப்போம், புரியுதுங்களா? 89லேருந்து நான் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறேன் தேர்தலில், புரியுதுங்களா? எனக்கு நான் பல தேர்தலை பார்த்துருக்குறோம். கள நிலவரம் தெரியுது. விசிலு 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 விசில், வீட்டுக்கு வீடு விசில், லேடிஸ் கிட்ட விசில், சின்ன பசங்க கிட்ட விசில், இளம் பெண்கள் கிட்ட விசில், எல்லாருக்கிட்டே ஒரு 40-50 வயசு ஆட்கள் கிட்டே விசில். நமக்கு சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஓகே, தெரியாத ஆளுங்களும் இது சொல்றாங்களா? ஃபுல் விசில் சார், விசில் தான். ஒரு மாற்றம் வேண்டும் தமிழ்நாட்டில், ஒரு மாற்றம் வேண்டும். இந்த திமுக அதிமுக அதிமுக திமுக மாறி மாறி இவர்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். இவன் சரியில்லைன்னு இவன், இவன் சரியில்லைன்னு இவன், பேய் சரியில்லைன்னு பிசாசு, பிசாசு சரியில்லைன்னா பேய். அப்போ இவங்க செய்யற தவறுகளுக்கு வெறும் 5 ஆண்டுகள் தான் தண்டனையா? அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நம்ம தான். அதனால தான் திருந்தவே மாட்டேன்றாங்க. இனி தப்பு சேரும் நிரந்தரமா தண்டிப்போம் அப்படின்ற நிலை தமிழ்நாட்டில் வந்தாதான் அடுத்தடுத்து, எங்களை சேர்த்தா சொல்றேன், அடுத்தடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் பயம் இருக்கும். தவறு செய்தால் மக்கள் தண்டிச்சுவாங்க, நிரந்தரமா தண்டிப்பாங்க. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.